சைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சைனஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா ஹியூமன் பாடியில சைனஸ் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரக்சர். அதாவது நம்ம நம்மளோட தலையில வந்து ஸ்கல்ன்ற ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா நிறைய ஏர் கேவிட்டிஸ், அதாவது காற்று போறதுக்கான துளைகள் வந்து நம்மளோட ஸ்கல்ல வந்து நிறைய இருக்கும். சோ எதனால அப்படி இருக்கு? நார்மலா நம்ம ஸ்கல் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். அது தாங்கிட்டு இருக்கு நம்மளோட cervical disc. cervical disc நம்மளோட முதுகெலும்புல கழுத்துல உள்ள பகுதி பேர் தான் வந்து cervical disc. இவ்வளவு பெரிய weight வந்து இவ்வளவு போன் வந்து தாங்கிறது கஷ்டமா இருக்கும். சோ நம்ம ஸ்கல் வந்து நார்மலாவே எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா நிறைய காற்று துளைகளோட சேர்ந்து உருவாயிருக்கு. இந்த மாதிரி காற்று துளைகள் நிறைய இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம ஸ்கல்லோட weight வந்து கொஞ்சம் குறையும். நார்மலா நம்ம ஒரு வீடு வந்து கட்டுறோம் அப்படின்னா நிறைய விண்டோஸ்லாம் வச்சு கட்டுவோம். சோ அதே மெக்கானிசம் தான் இங்கேயும். நம்ம ஸ்கல்ல வந்து நிறைய காற்று துளைகள் இருக்கும். அந்த காற்று துளைகள் தான் வந்து சைனஸ் அப்படின்னு சொல்றோம். சோ 4 விதமான சைனஸ் இருக்கு நம்மளோட ஹெட்ல. இந்த காற்று துளைகள் எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மூக்கு பகுதிக்கு மேலேயும் மூக்கு சுற்றியும் வந்து லொகேட் ஆயிருக்கு. ஒரு 3-4 நாட்களுக்கு மேலே வந்து சளி பிரச்சனை இருக்கு அப்படின்னா நமக்கு அந்த சைனஸ்லாம் போய் சளி வந்து அடைக்கும். சிலருக்கு அந்த சளி ஆட்டோமேட்டிக்கா வந்து வெளியேறும், சிலருக்கு வெளியேறாது. 4 விதமான சைனஸ்ல எந்த இடத்துல உங்களுக்கு அடைப்புகள் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் வரும். இப்போ maxillary sinus இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அடைப்பு அதிகமா இருக்குன்னா இந்த இடத்துல தொட்டாலே உங்களுக்கு வந்து பயங்கரமா பெயின் இருக்கும். அதே மாதிரி இந்த frontal sinus, ethmoidal sinus இங்கெல்லாம் வந்து அடைப்பு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து தலைவலி அதிகமா இருக்கும், கண்கள் கூட வலிக்கும். சிலருக்கு வந்து இந்த பெயின் ரேடியேட் ஆகி காதுகளையும் வலி வரதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி சிம்ப்டம்ஸ் வந்து அதனால தான் டெவலப் ஆகுது. இத தான் நம்ம sinusitis அப்படின்னு சொல்றோம். itis அப்படின்னா இன்ஃப்ளமேஷன். சோ sinusனா the air cavities, itis னா இன்ஃப்ளமேஷன், sinusitis சைனஸ்ல வர இன்ஃப்ளமேஷன். இதுதான் வந்து ஆக்சுவல் டர்ம். எல்லாமே சைனஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். பட் அது வந்து தப்பான டர்ம். அதே மாதிரி அலர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுவும் தவறான டர்ம். சோ அலர்ஜின்றது வேற, sinusitisன்றது வேற.